Harry Potter and the Chamber of Secrets, Chapter 7, Mudbloods and Murmurs. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து சாப்டர் வைஸாக ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கதையும் புரியும். நம்ம சேனலில் நான் 2 பிளேலிஸ்ட் செப்பரேட்டாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கும் ஃபிலாசபர் ஸ்டோனுக்கும். ஸோ அதுலேருந்து சாப்டர் வைஸ் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த சில நாட்களுக்கு காரிடாரில் லாக்கட்டை பார்த்த போதெல்லாம் ஹாரி அவர் கண்ணில் படாமல் இருக்கணும்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் தப்பிச்சு ஓடிட்டு இருந்தான். ஆனால் அவனால் அந்த குட்டி பையன் காலினை தவிர்க்கவே முடியல. காலின் ஏதோ ஹாரியோட டைம் டேபிள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி எங்கே போனாலும் வந்துட்டு இருப்பான். ஒவ்வொரு நாளும் 7-8 தடவையாவது ஹாரியை பார்த்து ஹலோ ஹாரி ஹலோ ஹாரின்னு சொல்லிட்டு போவானா. அதுவும் பதிலுக்கு ஹாரி ஹலோ காலின்னு சொல்கிறத கேட்குறதுக்காகவே அவன் வெயிட் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஹாரியோட ஆந்தை இருக்குல்ல, ஹெட்விக், அது இன்னும் கார் ஆக்சிடெண்ட் நடந்ததுலேருந்து ஹாரி மேலே சரியான கோவத்தில் இருந்துச்சு. ரானோட மந்திரக்கோளும் இன்னும் ரொம்ப தகராறு பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதனோட உச்சக்கட்டமாக போய் ஃப்ரைடே நடந்துட்டு இருந்த சாம்ஸ் கிளாஸில் அவனோட மந்திரக்கோளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட கையிலேருந்து அது நழுவி நேராக போய் ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் இருக்கார்ல, அவரோட புருவத்தோட சென்டரில் போய் பயங்கரமாக தாக்கிரும். அது தாக்குன இடத்துல அவருக்கு நல்லா பச்சை கலரில் ஒரு பெருசாக புடப்பு மாதிரி வந்துடும், வீங்கி போய் கட்டி மாதிரியே வந்துடும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்றா நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எப்படா வீக்கெண்ட் வரும்னு ஹாரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். வீக்கெண்ட் வந்தோடனே அவனும் ரானும் ஹெர்மானியும் சாட்டர்டே காலையிலேயே ஹாக்ரிட் வீட்டுக்கு போய் அவரை மீட் பண்ணுறதுக்காக பிளான் போட்டு வச்சுருந்துச்சுங்க. ஆனால் அன்றைக்கி காலையிலேயே ஹாரி எப்போ எந்திரிக்கணுமோ அதை விட சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவான். கிரிஃபண்டோர் க்யூடிச் டீம் கேப்டன் இருக்கான்ல, ஆலிவர் வுட், அவன் காலையிலே ரொம்ப சீக்கிரமாகவே ஹாரியை எழுப்பி விட்டுருவான். என்னாச்சூட் அப்படின்னு ஹாரி தூக்க கலக்கத்திலேயே கேட்பான். க்யூடிச் ப்ராக்டிஸ் ஹாரி, எந்திரிச்சு வா அப்படின்னு வுட்டு சொல்லுவான். ஹாரி பாதி கண்ணை திறந்துட்டே ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பானா. அப்படியே பொன்னிறத்தில் வானத்துலேருந்து மூடுபனி போத்துனது மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக அங்கே கிளைமேட்டே. வுட், இன்னும் விடியவே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு வுட்டு சொல்லுவான். பார்க்குறதுக்கு நல்லா ஹைட்டாக வாட்ட சாட்டமாக இருக்கிற வுட்டை பற்றி நம்ம லாஸ்ட்டு புக்லேயே பார்த்துருப்போம். ஆலிவர் வுட் இப்போது 6th இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். அவனோட கண்ணில் ஃபுல்லாக அப்படி ஒரு சந்தோஷம். நம்மளோட நியூ ட்ரைனிங் ப்ரோக்ராமோட பிளான் தான் இது. உன்னோட மந்திர தொடப்பத்தை எடுத்துக்கோ ஹாரி, நம்ம கிளம்பலாம். மித்த டீம்லாம் இன்னும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட்டே பண்ணல, நம்ம டீம் தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வுட்டு சொல்லிட்டு இருப்பான். குளிரில் லேசாக நடுங்கிட்டும் கொட்டாய் விட்டுட்டும் ஹாரி அவனோட பெட்லேருந்து கீழே இறங்கி அவனோட க்யூடிச் யூனிஃபார்ம் இருக்கும்ல, அதை தேடிட்டு இருப்பான். ஹாரி, இன்னும் 15 மினிட்ஸில் உன்னை நான் பிச்சில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வுட் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஹாரி அவனோட ஸ்கேர்லட் கலர் நல்லா அந்த அடர் சிவப்பு கலரில் இருந்த க்யூடிச் யூனிஃபார்ம் எடுத்து போட்டுட்டு ரானுக்கு ஒரு நோட்ஸில் அவன் எங்கே போகிறான்னு எழுதி வச்சுட்டு அவனோட நிம்பஸ் 2000 மந்திர தொடப்பம் இருக்குல்ல, அதை தோளில் தொங்க விட்டுட்டு அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் வழியாக கீழே வருவான். ஹாரி அந்த போர்ட்ரைட் ஹோல் இருக்கும்ல, அங்கே ரீச் பண்ண போகும்போது பின்னாடி இருந்து ஏதோ சலசலப்புன்னு சத்தம் கேட்டுட்ருக்குமா. பின்னாடி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த காலின் சின்ன பையன் இருக்கான்ல, அவனோட கழுத்தில் கேமராவை தொங்க போட்டுட்டு வேகமாக அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் வழியாக கீழே ஓடி வந்துட்டுருப்பான். அவனோட கையில் வேற இறுக்கமாக எதையோ பிடிச்சிருப்பான். யாரோ உன் பேரை சொல்லி கூப்பிட்ற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. ஹாரி, என்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு, நான் இந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணிட்டேன், உன்கிட்ட காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த காலின் சின்ன பையன் அந்த ஃபோட்டோவை ஹாரி கிட்ட காமிச்சிட்ருப்பானா. ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி அந்த ஃபோட்டோவை பார்ப்பான். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் கில்டராய் லாக்வர்ட் ஏதோ யாரோட கையவோ பிடிச்சிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபோட்டோ மூவ் ஆகும்ல, அதனால நகர்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த கை யாரோடதுன்னு ஈஸியாகவே ஹாரி கண்டுபிடிச்சிட்டான். அது வேறு யாரோடதும் இல்லை, அவனோடது தான். ஃபோட்டோவில் போஸ் ஒழுங்காக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகண்டுக்கிட்டே இருப்பானா, ரொம்ப நகண்டுகிட்டே இருப்பான். கில்டராய் லாக்வர்ட் அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பார். கடைசியில் அவனை விட்டுட்டு மூச்சு வாங்கிட்டு சோர்ந்து போய் அந்த ஃபோட்டோவில் ஓரத்தில் போய் விழுவார். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பாக வரும். இதில் நீ சைன் போட்டு தரியா அப்படின்னு காலின் ரொம்ப ஆர்வமாக கேட்பான். ஹாரி சுற்றி முற்றி அந்த காமன் ரூமில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவான். காலின், என்னை மன்னிச்சிடு, நான் ரொம்ப அவசரத்தில் இருக்கேன், நான் க்யூடிச் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். சொல்லிவிட்டு அந்த போர்ட்ரைட் ஹோல் வழியாக ஏறுவானா. என்ன சொன்ன, க்யூடிச் ப்ராக்டிஸா? போடு, நான் இது வரைக்கும் க்யூடிச் விளையாட்டை பார்த்ததே கிடையாது, ஒரு நிமிஷம் பொறு, நானும் வரேன்னு அந்த காலின் பையன் சொல்லுவான். காலின் தடுமாறி ஹாரியை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த போர்ட்ரைட் ஹோல் வழியாக வெளியில் வருவான். இது ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாலாம் இருக்காது காலின் அப்படின்னு ஹாரி அவசரமாக சொல்லுவான். ஆனால் காலின் அதை காதிலே வாங்கலை. அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக ஜொலிச்சிட்ருக்கும்.
காலின் வந்து ஹாரி கூட சேர்ந்து துள்ளல் நடை போட்டுகிட்டே நடந்து வந்துட்டுருப்பான். ஹாரி, கடந்த 100 வருஷத்தில் இந்த விளையாட்டில் கலந்துக்கிட்ட பிளேயர்ஸில் நீ தான் வயசுலே சின்ன பையனாமா. அப்படின்னா இந்த கேமை நீ எவ்வளோ சூப்பராக விளையாடிருப்ப. நான் இது வரைக்கும் பறந்ததே இல்லை. அது ஈஸியாக இருக்குமா? இது என்னது, உன்னோட மந்திர தொடப்பமா? இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக பறக்குமா அப்படின்னு நிறைய அடுக்கடுக்காக கேள்வியாக கேட்டுகிட்டே வந்துட்டுருப்பான். அவன்கிட்டேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு ஹாரிக்கு வந்து சுத்தமாகவே தெரியவே இல்லை. ஃபுல்லாக தொணன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ஒரு ஷேடோ போல் காலின் வந்துக்கிட்டு இருந்தான். காலின் க்ரீவி மூச்சு வாங்கிட்டே, எனக்கு இந்த விளையாட்டை பற்றி கொஞ்சம் கூட புரியவே இல்லை ஹாரி. இதில் 4 பால்ஸ் இருக்குன்றது உண்மைதானா? அதில் 2 பால்ஸ் பறந்து போய் பிளேயர்ஸ் எல்லாம் தாக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்துட்டுருப்பான். ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லாமல் குவிடிச் கேமோட இருக்கிற சிக்கலான அந்த ரூல்ஸ் எல்லாம் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருப்பான். இருக்கிற எல்லா பால்ஸு, பிளேயர்ஸு, இருக்கிற எல்லா ரூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக, குவிடிச்சை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹாரி அந்த சின்ன பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பான். வந்துட்டு அவங்க வந்து அந்த குவிடிச் பிச்சுக்கு வந்துடுவாங்களா. கடைசியில் அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்கும்ல, அங்கே வந்து தான் அந்த சின்ன பையன் காலினை ஹாரினால் கழட்டி விட முடிஞ்சுது. சரி ஹாரி, நான் போய் எங்கே கரெக்டாக வசதியாக பார்க்குற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி சீட்டில் போய் நான் உட்காந்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காலின் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஆல்ரெடி எல்லா பிளேயர்ஸுமே வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் அதில் உட்டு மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லா முழிச்சு ஃபுல்லாக பிரிஸ்காக இருந்த மாதிரி இருந்தான். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் நல்லா வீங்கி போன கண்ணோட பரட்ட தலையாக அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள அடுத்து 4th இயர் ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, அலிஷியா ஸ்பினட், அதுக்கு பின்னாடி இருந்த வாலில் சுவரில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே அதோட ஃபெல்லோ சேசர்ஸ் இருக்காங்களே, கேட்டி பெல் அப்புறம் ஆஞ்சலினா ஜான்சன், அவங்க நல்லா கொட்டாயை விட்டுட்டு ரொம்ப அப்படியே தூக்க கலக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டியா ஹாரி, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு உட்டு சுறுசுறுப்பாக கேட்பான். நம்ம பிச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னோட இந்த சம்மர் ஹாலிடே ஃபுல்லத்தையும் நான் நம்மளோட இந்த புது ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதனால் கண்டிப்பாக இந்த தடவை நமக்கு வெற்றி வாய்ப்பு கணிசமாக உயரும்னு நான் உண்மையாகவே நம்புகிறேன் அப்படின்னு உட்டு சொல்லிட்டு இருப்பான். உட்டோட கையில் குவிடிச் பிச் இருக்கும்ல, குவிடிச் ஸ்டேடியம் இருக்கும்ல, அதோட ஒரு பெரிய லார்ஜ் டயக்ராம் ஒன்று வச்சுருப்பான். அதில் பல கலர்ஸில், நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃபுல்லாக லைன்ஸு, அப்புறம் ஆரோஸு, அப்புறம் வந்து எக்ஸ் மார்க்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்து அதில் வரைஞ்சிருக்கும். உட்டு வந்து அவனோட மேஜிக் வேண்ட் இருக்குல்ல, மந்திரக்கோள், அதை எடுத்து அதில் ஒரு டேப் பண்ணுவான். பார்த்தா அந்த ஆரோஸ் எல்லாம் வேகமாக கேட்டர்பில்லர் மாதிரி நகர ஆரம்பிச்சிடுங்க. உட் அவனோட புது டாக்டிக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தபோது ஃப்ரெட்டு வந்து பக்கத்தில் இருந்த அலிஷியாவோட தோள்பட்டை மேலே தலையை சாஞ்சு அவன் பாட்டுக்கு கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவான். ஃபர்ஸ்ட்டு டயக்ராம் இருக்கும்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே உட்டுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தா அதுக்கு கீழே இன்னொன்று ஒரு டயக்ராம் போர்டு இருக்கும். அதையும் உட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான். அதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதுக்கு கீழேயும் இன்னொன்று ஒரு 3rd போர்டு இருக்கும். அதுலேயும் ஒரு டயக்ராம் இருக்கும். அதையும் ஃபுல்லாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பானா. ஹாரிக்கு அப்படியே தலை சுற்றி அப்படியே அவன் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். கடைசியாக அப்படின்னு உட்டு சொல்லும் போது தான் ஹாரி வந்து ஷாக் ஆகி எந்திரிச்சு அப்படியே முழிப்பான். அவன் எந்திரிக்கும் போதே ஃபுல்லாக கேஸ்டிலில் வந்து இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு கற்பனை பண்ணிகிட்டே எந்திரிச்சு உட்காந்துட்ருப்பான். எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சுதா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னு உட்டு கேட்பானா. ஜார்ஜ் வந்து ஷாக் ஆகி முழிச்சு உட்காருவான். உட், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். நேற்று நாங்கள் எல்லாரும் நல்லா முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே நீ ஏன் எங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான். உட்டுக்கு வந்து எரிச்சலாகும். உட்டு எல்லாரையும் கோவமாக பார்த்து, எல்லாரும் நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவான். குவிடிச் கப்பை லாஸ்ட் இயரே நம்ம தான் வின் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம தான் இருக்கிறதுலே நல்ல ஃபார்மில் இருந்தோம். ஆனால் நம்மளோட கெட்ட நேரம் நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அப்படின்னு விட்டு சொல்லிட்டுருப்பானா. ஹாரிக்கு ரொம்ப அப்படியே கில்ட்டியாக இருக்கும். அவன் உட்காந்த இடத்துல நெளிஞ்சிட்ருப்பான். ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபைனல் மேட்ச் அப்போது அவன் வந்து ஹாஸ்பிட்டல் விங்கில் அன்கான்ஷியஸாக படுத்து கிடப்பான்ல. அதனால் 7 பேரோட விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டை அவங்க 6 பேர் கூட தான் விளையாண்டுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 300 வருஷங்களில் ஏற்படாத ஒரு தோல்வியை அவங்களோட அணி வந்து, அவங்களோட டீம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ கேவலமாக அவங்க தோற்று போயிருப்பாங்க. உட்டு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் கண்ட்ரோலுக்கே வருவான். ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க தோற்று போனாங்களே, அது வந்து இன்னும் உட்டை வந்து, ஏன்னா அவங்க ரொம்ப கேவலமாக தோற்று போயிருப்பாங்களே, அது வந்து இன்னும் உட்டை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி வாட்டி எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் வந்து அவன் நார்மல் ஆகிட்டு, அதனால் இந்த வருஷம் நம்ம முன்னாடி இல்லாத அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம எல்லோரும் பிச்சுக்குள்ளே போகலாம்.
நம்ம புதுசாக பிளான் போட்டு வச்சுருக்க டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுத்தலான்னு பார்க்கலாம் அப்படின்னு உட்டு வந்து கத்துவான். உட் அவனோட மந்திர தொடப்பத்தை எடுத்துகிட்டு எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து அந்த ட்ரெஸ் மாத்திர சேஞ்சிங் ரூம்லேருந்து அவன் வெளியில் வருவான். எல்லாருமே உட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியில் போவாங்க. எல்லாரும் அப்படியே கொட்டாயை விட்டுட்டு அவங்க கால் வேற ரொம்ப நேரம் உட்காந்து மரத்து வேற போயிருக்குமா, அந்த மரத்து போன காலோட அவங்க எல்லாருமே உட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியில் வருவாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அதனால் இப்போ ஃபுல்லாக சூரியன் வந்து கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகிருந்தது. ஆனாலும் குட்டி குட்டியாக மிஸ்டாக இருக்கும்ல, அதெல்லாம் இன்னும் அந்த கிராஸில் வந்து தொங்கிட்டு இருந்துச்சு, அந்த பிச்சில் இருந்த கிராஸில். ஹாரி ஸ்டேடியத்துக்குள்ளே வந்தோடனே அந்த ஆடியன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும்ல, அங்கே வந்து ரானும் ஹெர்மானியும் உட்காந்துருந்ததை பார்த்தான். அட, இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்களா, பரவாயில்லையே அப்படின்னு ரான் கிண்டலாக கேட்பான். உண்மையிலேயே நாங்கள் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு ஹாரி ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் சொல்லுவான். உட் எங்களுக்கு நிறையா புது டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அவனோட மந்திர தொடப்பத்தில் ஏறி உட்காந்துட்டு கிரவுண்டில் ஃபீல்டில் நல்லா ஒரு உதச்சு வானத்தில் நல்லா ஸ்பீடாக பறக்க ஆரம்பிச்சிடுவான். நல்லா குளிராக இருந்த அந்த மார்னிங் காற்று அவனோட முகத்தில் சாட்டை போல் தாக்கிட்டு இருந்துச்சு. அவன் வந்து திரும்பவும் அந்த குவிடிச் ஸ்டேடியத்தில் இருந்ததை பற்றி ஹாரிக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். அவன் ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் வேகமாக சேஸ் பண்ணிட்டு பறந்துட்டுருப்பானா. அப்போது ஃப்ரெட்டு வந்து என்ன கிளுக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்பான். ஹாரி வந்து ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்களா, அந்த ஸ்டாண்டை உத்து பார்ப்பான். அங்கே இருக்கிறதுலே நல்ல உயரமான இருக்கையில் காலின் உட்காந்துட்டு அவ்வளோ ஃபோட்டோஸுக்கு மேலே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் பாரு ஹாரி, என்ன பாரு ஹாரி அப்படின்னு அந்த பையன் கீழே நின்றுட்டு சரியாக கத்திட்டு இருப்பான். அது யார் அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பான். எனக்கு தெரியாதுன்னு ஹாரி பொய் சொல்லிட்டு காலின்கிட்டேருந்து எவ்வளோ தூரமாக தள்ளி போகணுமோ அவ்வளோ தூரம் தள்ளி பறந்து போயிடுவான். அவங்கள நோக்கி வேகமாக உட்டு வந்து கோவமாக பறந்து வருவான். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்பான். அந்த ஃபஸ்ட் இயர் பையன் எதுக்கு ஃபோட்டோக்கு மேலே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான், எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு என்னமோ இந்த ஸ்லிதரின் டீம் தான் நம்மளோட புது ட்ரைனிங் ப்ரோக்ராமில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு லீக் பண்ணுறதுக்காக ஸ்லிதரின்லேருந்து ஒரு ஸ்பையை அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உட்டு கத்திட்டு இருப்பானா. அவன் கிரிஃபண்டோரில் தான் இருக்கான் அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். ஸ்லிதரின்ஸ்க்கு ஸ்பைலாம் தேவைப்படாது ஆலிவர் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு உட்டு கேட்பான். ஏன்னா அவங்க எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க பாரு அப்படின்னு ஜார்ஜ் கையை நீட்டி காமிப்பான். க்ரீன் கலர் ரோப்ஸை போட்டுட்டு கையில் மந்திர தொடப்பத்தை வச்சுட்டு நிறையா பேர் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு உட்டுக்கு சரியாக கோவத்தில் கொதிச்சுட்ருப்பான். நான் தான் அந்த ஸ்டேடியத்தை நமக்காக முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தேன், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்டு சரி ஸ்பீடாக கீழே பறந்து போவான். அவன் வந்து அவனுக்கு வந்த கோவத்தில் அவன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கீழே வந்து பறந்து போவான். அதனால் இறங்கும் போது தட்டு மாறிட்டே கீழே இறங்குவான். ஹாரி, ஃப்ரெட், ஜார்ஜ் அவங்க 3 பேருமே உட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்து கீழே வந்து லேண்ட் ஆவாங்க. ஃப்ளிண்ட் அப்படின்னு உட்டு அவன் அடித்தொண்டையில் அந்த ஸ்லிதரின் டீம் கேப்டன் இருப்பான்ல ஃப்ளிண்ட், அவனை பார்த்து கத்துவான். இது எங்களோட ப்ராக்டிஸ் டைம், நான் தான் முன்னாடியே ஸ்பெஷலாக புக் பண்ணி வாங்கினேன், இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு கத்துவான். மார்க்கஸ் ஃப்ளிண்ட்டை பற்றி நம்ம போன புக்லேயே பார்த்துருப்போம்ல, அவன் பார்க்குறதுக்கு ஆள் உட்டை விட நல்லா பெருசாகவே இருப்பான். அவனோட முகத்தில் எப்பயுமே எப்படி சொல்கிறது, ஒரு நக்கலாக ஒரு கன்னிங்காக இருக்கும் அவனோட முகமே. அவன் உட்டை பார்த்துட்டு இங்கே நம்ம எல்லாரும் விளையாடுறதுக்கு போதுமான இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவான். ஆஞ்சலினா, அலிஷியா, கேட்டி அவங்களும் கீழே இறங்கி வந்துடுவாங்க. ஸ்லிதரின் குவிடிச் டீமில் கேர்ள்ஸே கிடையாது. இவங்க எல்லாரும் இந்த டீமும் கிரிஃபண்டோர் டீமும் ஸ்லிதரின் டீமும் ஆளுக்காரு இப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க. நான் தான் இந்த ஸ்டேடியத்தை முன்னாடியே எங்கள் டீமுக்காக புக் பண்ணேன் அப்படின்னு உட்டு பயங்கரமாக கோவத்தில் வெடிச்சிட்ருப்பான். ஆனால் ப்ரொஃபஸர் ஸ்னேப் அவரோட கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு மார்க்கஸ் ஃப்ளிண்ட் இருக்கான்ல அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அந்த லெட்டரில் என்ன இருக்கும்னா, ப்ரொஃபஸர் ஸ்னேப் இன்றைக்கி ஸ்லிதரின் டீம் குவிடிச் மைதானத்தில் விளையாடுறதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்குறேன். அவங்க டீமுக்கு வந்து ஒரு புது சீக்கர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கும். என்னது, உங்கள் டீமுக்கு புது சீக்கர் வந்திருக்காங்களா? யார் அந்த புது சீக்கர் அப்படின்னு உட்டு கேட்பான். அங்கே நின்றுட்டு இருந்த 6 பெரிய உருவத்துக்கு பின்னாடி இருந்து சின்ன உருவத்தோட ஒரு பையன் வந்து நிற்பான். நல்லா வெளுத்து போயிருந்த அவனோட முகத்தில் ஒரு மாதிரி கன்னிங்கான நக்கலான சிரிப்பை வச்சுக்கிட்டே வந்து நிற்பான். அது வேறு யாரும் இல்லை, ட்ராக்கோ மேல்ஃபாய். ஃப்ரெட்டு மேல்ஃபாயை வெறுப்போட பார்த்துக்கிட்டே, நீ லூஷியஸ் மேல்ஃபாயோட பையன் தானே அப்படின்னு கேட்பான். நீலாம் மேல்ஃபாய் அப்பாவை பற்றி பேசுகிறது எங்களுக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு மார்க்கஸ் வந்து சொல்லுவான். ஸ்லிதரின் டீமில் இருந்த எல்லாரும் சிரிச்சிட்ருப்பாங்க.
மால்ஃபாயோட அப்பா எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த ஜெனரஸான கிஃப்ட்டை உனக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு மார்க்கஸ் ஃப்ரெண்டு சொல்லுவான். அங்கே நின்றுட்டு இருந்த 7 பேருமே அவங்களோட ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்து கிரிஃபண்டோர் டீம் முன்னாடி நீட்டுவாங்க. எல்லாம் பலன்னு புத்தம் புதுசாக இருந்த அந்த 7 மந்திர தொடப்பத்தில் நிம்பஸ் 2001 அப்படின்னு கோல்டன் கலரில் எழுதியிருக்கும். புது லேட்டஸ்ட் மாடல் போன மாதம்தான் விற்பனைக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளின்ட் அவனோட ப்ரூம் ஸ்டிக்கில் ஒட்டியிருந்த தூசியை அப்படியே லைட்டாக தட்டி விட்டுட்டே கேர்லெஸ்ஸாக பேசிகிட்டு இருப்பான். பழைய நிம்பஸ் 2000 விட இந்த 2001 நிம்பஸ் பல மடங்கு வேறு லெவலில் இருக்கும். அந்த பழைய க்ளீன் ஸ்வீப்ஸ்லாம் இதோட தூசிக்கு கூட சமமாகாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கையில் இருந்த க்ளீன் ஸ்வீப்ஸ் மந்திரக்கோலை பார்த்து ஏளனமாக சிரிச்சிட்ருப்பான். நம்ம போன புக்லேயே பார்த்துருப்போம்ல, ஹாரிக்கு ப்ரொஃபஸர் மெகானகில் நிம்பஸ் 2000 ப்ரெசண்ட்டாக கிஃப்டாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த டைம் போன வருஷம் நிம்பஸ் 2000 தான் ரொம்ப லேட்டஸ்ட் மாடல், ரொம்ப வேகமாக வேறு லெவல் புது மாடல். அதுதான் இருக்கிறதுலே இந்த உலகத்திலே பெஸ்ட்டான மந்திர தொடப்பமாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் நிம்பஸ் கம்பெனி புது நிம்பஸ் 2001 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் மால்ஃபாயோட அப்பா ஹோல் ஸ்லிதரின் குவிடிச் டீமுக்குமே வாங்கி கொடுத்துருப்பாரு. ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கையில் இருந்த க்ளீன் ஸ்வீப்ஸ் மந்திர தொடப்பம் ரொம்ப பழசு. அவங்க ரொம்ப பழசு தான் வச்சுருப்பாங்க. க்ளீன் ஸ்வீப்ஸ்ன்றது நிம்பஸ் மாதிரி வேறு ஒரு கம்பெனி. இப்போது நம்ம மகள் உலகத்தில் எப்படி மெர்சிடிஸ், ரோல்ஸ் ராய்ஸ், அப்புறம் BMW இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார் கம்பெனிஸ் இருக்காங்க. அது மாதிரி விசார்டிங் வேர்ல்டில் இந்த மந்திரம் தொடப்பம் தயாரிக்கிற கம்பெனிஸ் நிம்பஸ், க்ளீன் ஸ்வீப்ஸ், அப்புறம் ஃபயர் போல்ட்லாம் வரும். அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அங்கேயும் இருக்குது. கிரிஃபண்டோர் டீமில் இருந்த யாருக்குமே அந்த டைம் என்ன சொல்கிறதுனே தெரில. மால்ஃபாய் அங்கே நின்றுட்டு நல்லா நக்கலாக சிரிச்சிட்ருப்பான். அவனோட கண்ணு ஃபுல்லாக ரொம்ப கன்னிங்காக இருக்கும். அங்கே பாருங்கள், பிச்சை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃப்ளின்ட்டு சொல்லுவான். பார்த்தா ரானும் ஹெர்மாயினியும் ஸ்டேடியத்துக்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அங்கே என்னடா நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறதுக்கு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட கேட்பான். ஏன் நீங்கள் யாருமே விளையாட மாட்டீங்க, அப்புறம் இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரான் மால்ஃபாய் ஸ்லிதரின் குவிடிச் ரோப்ஸில் இருப்பான்ல, அதை பார்த்துட்ருப்பான். நான் தான் ஸ்லிதரினோட புது சீக்கர் வீஸ்லி அப்படின்னு மால்ஃபாய் நக்கலாக சொல்லுவான். எல்லாருமே எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த புது தொடப்பத்தை ரொம்ப அட்மையர் பண்ணி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரான் அவன் முன்னாடி இருந்த அந்த 7 நிம்பஸ் 2001 மந்திர தொடப்பத்தை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு நின்றுட்டுருப்பான். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல வீஸ்லி அப்படின்னு மால்ஃபாய் ஸ்மூத்தாக கேட்பான். கிரிஃபண்டோர் டீமும் அங்கே இங்கேன்னு காசை புரட்டி ஒரு புது ப்ரூம் ஸ்டிக்கு வாங்கினா நல்லாயிருக்கும். இந்த க்ளீன் ஸ்வீப் 5 எங்கேயாவது ஏலம் விட்டால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மியூசியம் வாங்கிக்கும் அப்படின்னு மால்ஃபாய் சொல்வானா. அவங்க டீமில் இருந்த ஸ்லிதரின் டீமில் இருந்த எல்லாருமே பயங்கரமாக கத்தி நக்கலாக கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருப்பாங்க. அட்லீஸ்ட் கிரிஃபண்டோரில் இருக்க யாரும் காசு கொடுத்து கிரிஃபண்டோர் டீமுக்குள்ளே ப்ளேஸ் வாங்கணுன்ற அவசியம் இங்கே இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே பியூர் டேலண்டால் உள்ளே வந்தவங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். மால்ஃபாயோட முகத்தில் பயங்கரமாக கோவம் வெடிக்கும். உன்னோட ஒப்பீனியனை இங்கே யாரும் கேட்கல, யூ ஃபில்தி லிட்டில் மட் பிளட் அப்படின்னு மால்ஃபாய் சொல்லிடுவான். அதுக்கு தமிழில் எப்படி சொல்லணும்னா ரொம்ப அருவருப்பான மட்டமான ரத்தம் அப்படின்னு ஹெர்மாயினியை மால்ஃபாய் அட்ரஸ் பண்ணிடுவான். ரொம்ப தப்பான வார்த்தையை தான் மால்ஃபாய் விட்டுருக்கான்னு ஹாரிக்கு அடுத்த செகண்டே தெரிஞ்சிடும். ஏன்னா மால்ஃபாயோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த உடனே அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பே நடந்துடும். மால்ஃபாய் மேலே போய் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் தாவி குதிச்சு போய் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவனுங்களை தடுக்கிறதுக்கு மார்க்கஸ் ஃப்ளின்ட்டும் போய் தாவி குதிச்சுட்ருப்பான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், ஹவு டேர் யூ அப்படின்னு அலிஷியா அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு சரியாக கத்திகிட்ருக்கும். ரானுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் வேகமாக அவனோட ரோப்ஸ்குள்ளேருந்து, அவனோட அந்த சட்டைக்குள்ளே அந்த பெரிய ரோப்ஸ் போட்டிருப்பாங்களா மந்திரவாதி ரோப்ஸ், அதுக்குள்ளேருந்து அவனோட மந்திரக்கோலை எடுத்து மால்ஃபாயோட முகத்துக்கிட்ட பாயிண்ட் பண்ணி, நீ இதுக்கு பெரிய விலையை கொடுத்தே ஆகணும் மால்ஃபாய் அப்படின்னு சரியாக கோவமாக கத்துவானா. அப்போ அந்த டைமில் ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய பயங்கரமாக சத்தமே எக்கோ அடிக்கும். ரானோட மந்திரக்கோள் ஆல்ரெடி உடஞ்சிருந்ததில் அதனால் அவன் மந்திரம் போட்ட உடனே எப்பயுமே அந்த பிடிச்சிருக்க இடத்துக்கு ஆப்போசிட்டில் அந்த கூர்மையாக இருக்கிற இடத்துலேருந்து தானே மந்திரக்கோள்லேருந்து மந்திரம் வெளியில் வரும். ஆனால் அவன் பிடிச்சிருக்கிற இடத்துலேருந்து, அதாவது அந்த ஆப்போசிட் எண்டுலேருந்து மந்திரம் வெளியில் வந்துடும். நல்லா ஜெட் க்ரீன் கலரில் ஒரு லைட் மாதிரி எமிட் ஆகி ரானை நல்லா வயிற்றுலேயே அது நல்லா தாக்கி அவன் பறந்து போய் உருண்டு போய் அந்த கிராஸில் போய் விழுந்துருவான். ரான் ரான் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஹெர்மாயினி கத்திட்டே ஓடும். ரான் பேசுகிறதுக்காக வாயை ஓப்பன் பண்ணுவான். ஆனால் அவன் வாயிலேருந்து சத்தம் எதுவும் வராது. ஆனால் அதுக்கு பதிலாக ரொம்ப பயங்கரமாக ஒரு ஏப்பம் ஒன்று வரும்.
பார்த்தா கொலன்னு கூடு இல்லாத நத்தைங்க இருக்கும்ல, ஸ்லக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அது எக்கச்சக்கமாக அவன் வாயிலிருந்து ஒழுகிட்டு வெளியே வந்து அவனோட மடியில் விழுந்துட்டுருக்கும். ஸ்லிதரின் டீம்னால அங்கே சிரிப்பை அடக்கவே முடியாது. பயங்கரமாக கத்தி சிரிச்சிட்ருப்பாங்க. மார்க்கஸ்லாம் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு அவனோட புது மந்திரத்தொடப்பம் இருக்குல்ல, நிம்பஸ் 2001, அதெல்லாம் நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு நின்று பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பான். ட்ராக்கோ மேல்ஃபாய்லாம் சொல்லவே தேவையில்ல, அப்படியே கிரவுண்டில் விழுந்துருவான். சிரிச்சுட்டே விழுந்து நம்ம சிரிக்கும் போது ரொம்ப சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் குத்துவோம்ல, அந்த மாதிரி அவன் கிரவுண்டை போட்டு மண்ணை போட்டு குத்துன்னு குத்தி சிரிச்சிட்ருப்பான். கிரிஃபண்டோர் டீமில் இருந்த எல்லாருமே ரானை சுற்றி கூடி நிற்பாங்க. அவனை வந்து யாருக்குமே அங்கே தொடக்கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் அடுத்து திரும்பவும் பயங்கரமாக வாய்க்குள்ளேருந்து நிறைய எக்கச்சக்க அந்த ஸ்லக்ஸை வந்து வாமிட் பண்ணிகிட்ருப்பான். நம்ம ஃபஸ்ட்டு இவனை ஹேக்ரிட் கிட்ட கூட்டிகிட்டு போவோம். அவரோட வீடு தான் இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹெர்மாயினியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ரானோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஹேக்ரிட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்க அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியில் வந்துட்டு இருந்தபோது காலின் வந்து அவன் உட்கார்ந்த இடத்துலேருந்து வேகமாக இறங்கி ஓடி முன்னாடி வந்து நின்று டான்ஸ் ஆடிட்டு ஹாரி, என்னாச்சு ஹாரி, அவனுக்கு உடம்பு சரியில்லையா, உன்னால் அவனை குணப்படுத்திட முடியும்ல அப்படின்னு காலின் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போது ரான் வந்து திரும்ப ஒரு பெரிய ஏப்பம் விடுவான். பார்க்கணுமா, திரும்பவும் எக்கச்சக்கமாக நிறைய ஸ்லக்ஸ் வெளியில் வந்து விழுந்துட்டுருக்கோம். காலின் அதை பார்த்துட்டு வாவ் அப்படின்னு ஃபேசினேட் ஆகி அவனோட கேமராவை எடுத்து தூக்கி பிடிச்சிட்டு ஹாரி அவனை ஒரு நிமிஷம் அசைக்காமல் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹாரி கோவமாக வலிய விடு காலின் அப்படின்னு கத்திட்டு ஹாரியும் ஹெர்மாயினியும் ஸ்டேடியத்தை விட்டு வெளியேறி வந்து ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்ல ஹேக்ரிடோட வீடு, அதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஹாக்வர்ட்ஸ் கேம் கீப்பரோட கேபின் கண்ணுக்கு பட்டோன்னே, அதாவது ஹேக்ரிடோட வீடு கண்ணுக்கு பட்டோன்னே ஹெர்மாயினி ரான் கிட்ட இதோ வந்துருச்சு ரான், கொஞ்சம் பொறுத்துக்கோ, உடனே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ஹேக்ரிடோட வீட்டிலேருந்து ஒரு 20 அடி தூரத்தில் இருந்தபோது ஹேக்ரிடோட வீடு கதவு ஓப்பன் ஆகும். ஆனால் வெளியில் வந்தது ஹேக்ரிட் இல்லை. நல்லா பர்பிள் கலரில் ஒரு பெரிய க்ளோக் போட்டுட்டு கில்டராய் லாக்கர்ட் தான் வெளியில் வருவார். ஹாரி பக்கத்தில் இருந்த புதருக்குள்ளே ரானை வேகமாக இழுத்துட்டு போவான். ஹெர்மாயினி சீக்கிரம் இந்த பக்கம் வா அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹெர்மாயினியும் தயங்கிட்டே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பட்சத்தில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது அப்படின்னு லாக்கர்ட் ஹேக்ரிட் கிட்ட சத்தமாக பேசிகிட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் எங்கே இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் என்னோடய புக்ஸோட ஒரு காப்பியை உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். உங்ககிட்ட இன்னும் அது இல்லைன்றதை நினச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் என்னோடய புக்ஸில் சைன் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கர்ட் கேஸ்டில் பார்த்து வேகமாக நடந்து போயிட்டுருப்பாரு. லாக்கர்ட் பார்வையிலேருந்து மறைகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாரி வந்து ராணை அந்த புதர்லேருந்து வெளியே இழுத்துட்டு ஹேக்ரிடோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். அவங்க அவசரமாக போய் ஹேக்ரிடோட வீட்டு கதவை தட்டுவாங்க. ஹேக்ரிட் வேகமாக வாசலுக்கு வருவார். அவரோட முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஏதோ எரிச்சலில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்திருந்தது யாருன்னு தெரிஞ்சோன்னே அவரோட ஃபேஸே நல்லா பிரகாசமாயிருச்சு. நீங்கள் எப்போ என்னை பார்க்க வர போகிறீங்கன்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். உள்ளே வாங்க திரும்ப ப்ரொஃபஸர் லாக்கர்ட் தான் வந்துட்டாரோன்னு நினச்சேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானை நல்லா கைத்தாங்களாக பிடிச்சிட்டு அந்த வாசப்படி வழியாக அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு ரூம் தானே இருக்கும். அந்த ரூமோட ஒரு கார்னரில் ஹேக்ரிடோட பெட் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது. இன்னொன்று ஒரு கார்னரில் ஃபயர் பிளேஸில் ஃபயர் கிராக் ஆகிட்டு இருந்தது. அங்கே இருந்த சேரில் ரானை ஹாரி உட்கார வச்சுட்டே நடந்த எல்லாத்துலேயும் அவசரமாக ஹேக்ரிட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஹேக்ரிட் அந்த ஸ்லெக்ஸை பற்றி கொஞ்சம் கூட ரொம்பலாம் வந்து எப்படி சொல்கிறது, கலவரம்லாம் அடையலை. அது உள்ளே இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டி மாதிரி எடுத்து ரான் முன்னாடி தூக்கி போடுவார். ரான் உள்ளுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் வெளியில் வாந்தி எடுத்துட்டு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. அதுவாகவே நிற்கிற வரைக்கும் நம்ம எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை போல் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம் ரானை பார்த்துட்டே. நல்ல நாள்லேயே அந்த மந்திரத்தை வேலை செய்ய வைக்கிறது ரொம்ப சிரமம், இதில் அந்த உடஞ்சி போன மந்திரக்குள்ளே வேற வச்சுட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஹேக்ரிட் தடபுடலாக அவங்க எல்லாத்துக்கும் டீ போட்டுட்ருப்பாரு. அவரோட நாய் இருக்கிற ஃபேங் அது ஹாரி மேலே ஃபுல்லாக நக்கி எச்சியை வடிய விட்டுட்ருக்கோம். ஹாரி ஃபேங்கோட காதை நல்லா தடவி விட்டுட்டே ஹேக்ரிட் லாக்கர்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணுமா அப்படின்னு கேட்டுட்ருப்பான். கிணத்துக்குள்ளே இருக்க கெல்பீஸை எப்படி வெளியில் எடுக்கணுன்ட்டு எனக்கு அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஹேக்ரிட் எரிச்சலாக சொல்வார். அவரோட டேபிள் மேலே பாதி உரிச்சு வச்ச ரூஸ்டர் இருக்கும், கோழி இருக்கும். அதை ஃபுல்லாக அப்புறப்படுத்திட்டு அந்த டேபிளை ஃபுல்லாக தொடச்சிட்டு அதில் வந்து
டீ கெட்டில் வந்து வைப்பார். ஏதோ எனக்கு அது தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி அந்த பேன்ஷி பேயெல்லாம் வந்து துரத்தி கட்டினாரு அந்த கதையெல்லாம் என்கிட்ட வந்து விட்டுட்டு இருந்தார். அவர் சொன்னதில் ஒரு வார்த்தை உண்மையாக இருந்துச்சுன்னா நான் இந்த கெட்டிலே சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பார். ஒரு ஹாக்வர்ட்ஸ் ப்ரொஃபஸரை ஹாக்ரிட் வந்து திட்டி இது வரைக்கும் ஹாரி பார்த்ததே இல்லை. அதனால் அவன் வந்து ஹாக்ரிடை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பான். ஆனால் ஹெர்மாயினி வழக்கத்துக்கு மாறாக அதோட வாய்ஸை ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நியாயமாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு தெரில ஹாக்ரிட். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் இந்த வேலைக்கு இவர் தான் கரெக்டானவர் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குமா. ஹாக்ரிட் வந்து அவரோட அந்த கேண்டீஸாக வச்சு ஒரு பிளேட் அவங்கக்கிட்ட நீட்டிக்கிட்டே ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லுவார். ராணுக்கு இந்த பக்கம் நல்லா வயிற்ற புரட்டிகிட்டு இருக்கும். நல்லா அந்த சட்டிக்குள்ளே முகத்தை வச்சுட்டு இருமிட்டுருப்பான். நான் என்ன சொன்னேன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த வேலைக்கே அப்ளை பண்ணியிருந்தார். டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் ஜாபுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எந்த மக்களும் இதுக்கு வந்து ரொம்ப ஆர்வம்லாம் காட்ட மாட்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருந்தவங்களாம் சொல்கிற மாதிரி ரொம்ப காலத்துக்கெலாம் இந்த ஜாபில் நிலச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் ரானை பார்த்து ஆமாம் யாருக்கு இவன் சாபம் விட ட்ரை பண்ணா அப்படின்னு கேட்பாரு. ஹெர்மாயினியை மால்ஃபாய் ஏதோ ஒரு பேர் சொல்லி அட்ரஸ் பண்ணா. அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையாக தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருந்த எல்லாருமே எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஆமாம் அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தை தான் அப்படின்னு ரான் வந்து அவனோட கரகரப்பான குரலில் அந்த சட்டிக்குள்ளேருந்து மூஞ்சை தூக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனோட முகம் ஃபுல்லாக ரொம்ப வெளுத்து போய் அப்படியே வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கும். ஹாக்ரிட் மால்ஃபாய் ஹெர்மாயினியை பார்த்து மட் பிளட்டுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அடுத்த செகண்டே ரானோட வாய்க்குலேருந்து திரும்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த ஸ்லக்ஸாக வெளியில் கொட்டிக்கிட்டு இருக்கும். திரும்பவும் அவன் அந்த சட்டிக்குள்ளேயே நல்லா முகத்தை திரிச்சு வச்சுப்பான். என்ன சொன்னான் அப்படின்னு ஹாக்ரிட் எக்ஸ்ட்ரீமாக பயங்கரமாக கோவப்பட்டுருவார். ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கும் அவரோட முகமே. ஆமாம் ஹாக்ரிட் அவன் அப்படி தான் என்ன சொன்னான். ஆனால் அதுக்கு என்ன மீனிங்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான வார்த்தைன்னு மட்டும் எனக்கு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினியும் சொல்லும். திரும்பவும் ரான் நிமிர்ந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மட்டமான அவமதிப்பான வார்த்தையை தான் மால்ஃபாய் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே சொல்லுவான். மகிள்ஸ்க்கு பிறந்த ஒருத்தவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது தான் அந்த வார்த்தை. அதாவது நான் மேஜிக் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போது விசார்ட்ஸ்க்கெலாம் வந்து பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த மந்திரம் போடுற மாதிரி அந்த சக்தி இருக்கும். இப்போ ஹாரிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அவனுக்கு வந்து மேஜிக்னால் என்னன்னே தெரியாது. மேஜிக் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. அப்படி ஒன்று இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் சிக்கும் போதெல்லாம் அவனை அறியாமே அவனுக்கு மேஜிக்காக அவனுக்கு வந்து எல்லாமே வந்து அவனை காப்பாற்றுற மாதிரி நடக்கும். எக்ஸாம்பிள் அவன் அந்த முன்னாடி ஹாக்வர்ட்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்டூனியா ஆண்டி வீட்டில் இருப்பான்ல, டர்ஸ்லீஸ் வீட்டில். அப்போ வந்து எப்போ பார்த்தாலும் முடியை வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ரொம்ப அசிங்கமாலாம் வெட்டி விடுவாங்க. ஆனால் அடுத்த நாளே அவனுக்கு முடி வளர்ந்துடும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் டர்ஸ்லீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை புள்ளி பண்ணுவாங்க ஸ்கூலில் இருக்கும்போது. அப்பையும் அவன் எஸ்கேப் ஆகி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக வந்து அவனை அறியாமே நிறையா விஷயம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மேஜிக் பண்ணுவாங்களே அவங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே அந்த ஒரு பவர் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறவங்கள தான் வந்து மகிள்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில மகிள்ஸுங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மேஜிக் பண்ணுற சக்தி இருக்கும். அதாவது ஹெர்மாயினி, அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் ஹெர்மாயினி தான். அவங்க 2 பேர் பேரண்ட்ஸ்க்குமே மேஜிக்னா என்னன்னே தெரியாது. அவங்க மகிள்ஸ். ஸோ அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஹெர்மாயினி. ஆனால் அதுக்கு பிறந்ததுலேருந்தே அந்த மேஜிக் சக்தி வந்து இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து அசிங்கமாக இந்த மாதிரி ஒரு ஃபவுல் லாங்குவேஜ் வச்சு பேசுகிறது தான் அந்த வார்த்தை, அந்த மட் பிளட்ன்ற வார்த்தைன்ட்டு ரான் வந்து எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு இருப்பான். மால்ஃபாய் ஃபேமிலி மாதிரி ஒரு சில மந்திரவாதிங்க குடும்பம் வந்து அவங்க தான் எல்லாத்த விடவும் எல்லா பீப்புளை விடையும் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்கள தான் எல்லா பீப்புளும் பியூர் பிளட் ஃபேமிலி, அவங்களாம் தான் பியூர் பிளட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பியூர் பிளட்ஸ், அப்புறம் ஹாஃப் பிளட்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி நம்ம போக போக இந்த புக்கில் வந்து பார்க்கலாம். ஏன்னா வரிசையாக நம்ம பார்ப்போம் ஜேகே ராவ்லிங் எந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லுமே, இந்த புக் ஃபுல்லுமே வந்து ஹாரியோட பிஓவி. ஹாரி வந்து கதையை எப்படி அதை பார்த்துட்ருக்கான் அந்த உலகத்தை, அப்படி தான் வந்து ராவ்லிங் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரியே பார்ப்போம். பின்னாடி வரும் இந்த ஹாஃப் பிளட்ஸ்லாம் யார் யார், பியூர் பிளட்ஸ்லாம் யார் யாருன்ட்டு அந்த பியூர் பிளட் ஃபேமிலி ட்ராக்கே வரும். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்போ பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம நெவிலையே எடுத்துப்போம்.
அவன் ஒரு பியூர் பிளட் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான். ஆனால் அவனுக்கு ஒரு கால்ரனை கூட எப்படி கரெக்டாக வைக்கிறதுன்ற விஷயமே தெரியாது அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம ஹெர்மாயினிக்கு தெரியாத ஒரு மந்திரத்தை கூட அவங்களாம் இன்னும் கண்டே பிடிக்கல அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பார். ஹெர்மாயினியோட முகமே நல்லா மெஜெண்டா கலரில் ஃபுல்லாக அப்படியே செவந்து போய் இருக்கும். ரான் நடுங்கிக்கிட்டே அவனோட கையினால் அவன் நெத்திலெலாம் வேர்வையாக வழிஞ்சிட்ருக்கும்ல, அதெல்லாம் தொடச்சிக்கிட்டே ஒருத்தவங்களை பார்த்து மட் பிளட்டுன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். அது பைத்தியக்காரத்தனம். எப்படி பார்த்தாலும் இங்கே இப்போ இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் ஹாஃப் பிளட்ஸாக தான் இருப்பாங்க. நம்ம மட்டும் மகிள்ஸ் கூட மேரேஜ்லாம் பண்ணிக்கலன்னா நம்மளோட இனம் என்றைக்கும் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு திரும்பவும் ஏப்பம் வருமா, வேகமாக அந்த சட்டிக்குள்ளே முகத்தை கீழே குனிஞ்சு வச்சுப்பான். பார்த்தா திரும்பவும் எக்ஸ்ட்ரீமாக அவன் வாய்க்குள்ளே வந்து ஸ்லக்ஸாக வந்து அந்த சட்டிக்குள்ளே விழுந்துட்டுருக்கும். ரான், நீ அவனுக்கு சாமோட ட்ரை பண்ணதை பற்றி நான் உன்னை எதுவுமே குத்தமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. உன்னோட மந்திரக்கோள் பேக் ஃபயர் ஆனதும் நல்லது தான். நீ மட்டும் மேல்ஃபாய்க்கு சாமம் விட்டுருந்தேன்னா லூஷியஸ் மேல்ஃபாய் மென்டல் நேராக ஸ்கூலுக்கு கிளம்பி வந்திருப்பாரு. நல்ல வேலைக்கு நீ எந்த பிரச்சனையும் மாட்டல அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போது டக்குன்னு ஹேக்ரிடுக்கு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி ஹாரியை பார்த்து, ஹாரி, நான் உன் கூட சண்டை போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ எல்லாத்துக்கும் உன்னோட சைன்டு ஃபோட்டோஸ், நீ உன்னோட ஃபோட்டோஸை சைன் பண்ணி கொடுத்துட்ருக்கியாமே, எனக்கு மட்டும் நீ கொடுக்கல, என்னை மட்டும் நீ மறந்துட்டேல அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். ஹாரிக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துடும். நான் சைன் பண்ண ஃபோட்டோஸ்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கல, இந்த லாக்கட் இப்படி தான் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹேக்ரிட் அப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கதை ஹாரி பார்ப்பான். நான் விளையாட்டுக்கு சொன்னேன் ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் சிரிச்சிட்ருப்பாரு. நீ அப்படி எதுவும் பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அது தேவையே இல்லைன்னு நான் லாக்கட் கிட்ட சொன்னேன். நீ மெனக்கடாமையே அவரை விட ஃபேமஸாக தான் இருக்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். ஆனால் அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவருக்கு நீ அவரை விட ஃபேமஸாக இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு நானும் நம்பலை அப்படின்னு ஹேக்ரிட் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாரு. நான் அவர்கிட்ட அவரோட புக்ஸ் ஒன்றை கூட படிக்கலன்னு சொன்னோடனே அவர் உடனே இங்கேருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. ரான் திரும்ப அவனோட தலையை நிமிர்த்துவான். ரான், உனக்கு எதுவும் கேண்டீஸ் வேணுமா அப்படின்னு ஹேக்ரிட் அவன்கிட்ட கேட்பாரு. தேங்க்ஸ் ஹேக்ரிட், ஆனால் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு ரான் ரொம்ப வீக்காக சொல்லுவான். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹாரியும் ஹெர்மாயினியும் அவங்களோட டீயை வந்து குடிச்சு முடிச்சோடனே, வாங்க நான் என்னோடய தோட்டத்தில் என்ன வளர்த்துட்ருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். அவர் வீட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த சின்ன தோட்டத்தில் பெருசாக 1 டஜன் பூசணிக்காவாக காய்ச்சிருந்துச்சு. ஹாரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ பெரிய பூசணிக்காயை பார்த்ததே கிடையாது. அது ஒன்று பார்க்குறதுக்கு நல்லா பெரிய பாறாங்கல் சைஸுக்கு இருந்துச்சு. நல்லா வளர்ந்துட்டுருக்குல அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருப்பார். ஹாலோவின் ஃபீஸ்ட்டுக்காக தான் நான் இதை வளர்த்துட்ருக்கேன், இது அதுக்குள்ளே இன்னும் நல்லா வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹேக்ரிட், அதுக்கு நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான். யாராவது அவங்கள பார்த்துட்ருக்காங்களான்னு ஹேக்ரிட் சுற்றி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, பின்னாடி ஒரு செவர் இருக்கும், அதை பார்த்து கண்ணை காமிச்சிட்டு, அது நல்லா வளர்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார். அந்த செவத்தில் ஹேக்ரிடோட பூ போட்ட பிங்க் கலர் அம்பர்லா தொங்கிட்டுருக்கிறத ஹாரி வந்து பார்ப்பான். அந்த அம்பர்லா வந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக சாதாரணமாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு ஹாரி வந்து பல தடவை வந்து யோசிச்சுருக்கான். ஹேக்ரிட் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தபோது யூஸ் பண்ண மந்திரக்கோலை இந்த அம்பர்லாக்குள்ளே மறைச்சி வச்சுருப்பாரு அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷுவராகவே நம்பிட்டு இருந்தான். ஹேக்ரிட் வந்து 3rd இயர் படிக்கும் போதே அவரை வந்து ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் ஏன் அவரை எக்ஸ்பெல் பண்ணாங்கன்றது விஷயத்த ஹாரினால் கண்டே பிடிக்க முடியல. எப்போ அதை பற்றி வாயத்தை இருந்தாலும் ஹேக்ரிட் வந்து ஏதாவது பேச்சை மாற்றிட்டே இருப்பார், இல்லைனா வந்து காதே கேட்காத மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் என்கரேஜ்மெண்ட் ஷாமை தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். இதே தான் நேற்று உன்னோட தங்கச்சியும் என்கிட்ட கேட்டா அப்படின்னு ஹேக்ரிட் ரானை பார்த்து சொல்லுவார். நேற்று நான் அவளை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே ஹேக்ரிட் ஹாரியை ஓரக்கனால பார்த்துட்டே பேசிகிட்டு இருப்பாரு. சும்மா அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்க வந்தேன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆனால் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தால் என் வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள பார்க்க முடியும்னு நம்பிட்டு தான் வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹேக்ரிட் வந்து ஹாரியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரா. அப்புறம் ஹாரியை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டே, என்னை கேட்டால் உன்னோட சைன்டு ஃபோட்டோஸாக அவள் வேணான்னு சொல்லவே மாட்டா அப்படின்னு இழுப்பார். ஹேக்ரிட், வாயை மூடுங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ரான் குலுங்கி சிரிப்பானா. அவன் வாய்க்குள்ளேருந்து ஃபுல்லாக அந்த ஸ்லக்ஸாக அந்த கிரவுண்டு முழுக்க சிந்தும்.
ஹாக்ரிட் ரொம்ப பயந்துட்டு ஏய் ஜாக்கிரதை அப்படின்ட்டு சொல்லி அவரோட பொக்கிஷமான பூசணிக்காய் இருக்குல்ல அது பக்கத்துலேருந்து ராணை பிடிச்சி இழுப்பார். அப்போ ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்ற நேரம் வந்துடும். ஹாரிக்கு வேறு ரொம்ப பசிச்சிட்ருக்குமா, ஏன்னா அவன் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து ஹாக்ரிட் கொடுத்த அந்த கேண்டியை மட்டும்தான் சாப்பிட்ருக்கான். அதனால் எப்போடா திரும்ப ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்லான்னு அவன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவங்க 3 பேரும் ஹாக்ரிட்க்கு பாய் சொல்லிவிட்டு கேஸ்டில் பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்பப்போ ராணுக்கு வந்து அப்போது லைட்டாக விக்கல் வருமா, அவன் வாய்க்குள்ளே இருந்து குட்டி குட்டியாக ஸ்லெக்ஸ் மட்டும் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க என்ட்ரன்ஸ் ஹால்குள்ளே காலை தான் எடுத்து வச்சுருப்பாங்க. பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வரும். ஹாரி, ரான், நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வரும். திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸர் மெகானகல் இவங்கள பார்த்து நடந்து வருவாங்க. அவங்களோட முகத்தை நல்லா ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்த டிடென்ஷன் இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. ஏன்னா இவனுங்க டிடென்ஷன் வாங்கியிருப்பானுங்களா அந்த காரை ஓட்டி வந்ததுக்காக. அந்த டிடென்ஷன் வந்து இன்னைக்கு ஈவினிங்லேருந்து தான் இவனுங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிட்டு இருப்பாங்க. ரான் அவனோட ஏப்பத்தை அடக்கிக்கிட்டே நர்வஸாக நாங்கள் என்ன பண்ணணும் ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்பான். ரான், நீ மிஸ்டர் ஃபில்ச் கூட சேர்ந்து ட்ராஃபி ரூமில் இருக்க எல்லா ட்ராஃபியும் பாலிஷ் போடணும். மறந்துடாத, எந்த மந்திரத்தையும் நீ யூஸ் பண்ணக்கூடாது, உன்னோட கையை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. ரான் மென்று விழுங்குமா, ஏன்னா ஆர்கஸ் ஃபில்ச்சை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, அந்த ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டிலோட கேர்டேக்கர். அவரை எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஹாரி, ப்ரொஃபஸர் லாக்கர்ட்டுக்கு வந்த ஃபேன் மெயில்ஸுக்கெலாம் நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹாரியை பார்த்து ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. அந்த ஃபேன் மெயில்ஸ்லாம் என்னென்னா, ப்ரொஃபஸர் லாக்கர்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம்ல, அவருக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அதிகம். அதனால் அவருக்கு எக்கச்சக்கமாக அவங்களோட ஃபேன்ஸ் கிட்டேருந்து ஃபீமேல் ஃபேன்ஸ் கிட்டேருந்து நிறையா லெட்டர்ஸாக வந்திருக்கும். அதுக்கெலாம் பதில் லெட்டர் போடணும்ல, அதுக்காக ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி ப்ரொஃபஸர் மெகானகல் வந்து ஹாரி கிட்ட சொல்லுவாங்க. ஐயோ வேணாம், நானும் ட்ராஃபி ரூமில் இருக்கிற ட்ராஃபிஸ் எல்லாம் போய் பாலிஷ் போடுறேன் அப்படின்னு ஹாரி பரிதாபமாக மூஞ்சி வச்சுட்டு கெஞ்சி கேட்பான். ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்களோட புருவத்தை சுருக்கி வச்சுட்டு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக நீ தான் வேணும்னு ப்ரொஃபஸர் லாக்வர்ட் என்கிட்ட கேட்டிருக்காரு. இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு சரியாக உங்களுக்கு டிடென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹாரியும் ரானும் ரொம்ப மனசுடைஞ்ச சுச்சுவேஷனில் அவங்களோட தலையை வந்து கீழே தொங்க போட்டுக்கிட்டே அந்த கிரேட் ஹால்குள்ளே என்டர் ஆவாங்க. ஏன்னா அங்கே தானே அவங்களுக்கு லஞ்ச் நடக்கும். லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கிரேட் ஹால்குள்ளே தானே நடக்கும். ஸோ அங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டுருப்பாங்களா. நீங்கள் ஸ்கூல் ரூல்ஸை மீறினதுக்கு இப்போ நல்லா அனுபவிங்கன்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு அவங்களுக்கு பின்னாடி ஹெர்மாயினி நடந்து வந்துட்டுருக்கோம். ஹாரினால் என்ஜாய் பண்ணி லஞ்சை சாப்பிடவே முடியல. அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஃபில்ச் என்ன இன்னைக்கு நைட்டு முழுக்க அங்கேயே வச்சுருக்க போகிறாரு அப்படின்னு ரான் புலம்பிகிட்டு இருப்பான். மேஜிக்கும் யூஸ் பண்ணக்கூடாதான். அந்த ட்ராஃபி ரூமில் குறைஞ்சது 100 ட்ராஃபிக்கு மேலேயாவது இருக்கும். என்னால் இந்த மகிள்ஸ் மாதிரிலாம் மேஜிக்கே இல்லாமல் க்ளீன் பண்ணவே முடியாது அப்படின்னு ரான் புலம்பிகிட்டு இருப்பான். ஹாரி ரானை ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டே, உனக்கு ஓகேனா நான் சந்தோஷமாக என்னோட இடத்த உனக்கு கொடுத்துருவேன், உன்னோட இடத்த நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டர்ஸ்லீஸோட வீட்டில் எனக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்குது. லாக்கர்ட்டோட ஃபேன் மெயிலுக்கு நான் ரிப்ளை மெயில் போடணுமா, தொலைஞ்சேன் போ அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அன்றைக்கி அந்த சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக ரொம்ப சீக்கிரமாகவே ஓடிடும். திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டைம் 7:55 ஆயிரும். 2nd ஃப்ளோரில் காரிடாரில் இருந்த லாக்கர்ட்டோட ஆஃபீஸ்க்கு ஹாரி வேண்டா வெறுப்பாக நடந்து போயிட்டுருப்பான். பல்ல கடிச்சிட்டு கதவை தட்டுவான். உடனே கதவு வந்து அதுவாகவே ஓப்பன் ஆகும். லாக்கர்ட் அவனை பார்த்து அப்படியே அவர் எப்பயுமே அந்த முத்துப்பல்ல காமிச்சு சிரிப்பார்ல, ஈன்று சிரிச்சுட்ருப்பார்ல, அந்த புன்னகையை அள்ளி வீசிட்டு அங்கே நின்றுட்டுருப்பாரு. வாடா செல்ல ராஸ்கல், உள்ளே வா, உள்ளே வந்து உட்காரு ஹாரி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே போனால் ஃபுல்லாக அந்த ரூமில் இருந்த ஹோல் செவரு முழுக்க அவரோட ஃபோட்டோஸாக தான் ஃப்ரேம் போட்டு தொங்க விட்டுருப்பாரு. அதில் ஒரு சில ஃபோட்டோஸில் வேறு அவர் உட்காந்து ஃபுல்லாக சைன் போட்டுட்ருப்பாரு, ஃபுல்லாக அந்த ஆட்டோகிராஃப் போட்டுட்ருப்பாரு. அங்கே வந்து அவரோட டேபிள் இருக்குமா, அந்த டேபிள்லையும் எக்ஸ்ட்ரீமாக அவரோட ஃபோட்டோஸாக தான் குவியலாக கிடந்துச்சு. ஏதோ இப்போ பண்ண போகிறது ஹாரிக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியம் மாதிரி லாக்கர்ட் அவங்கிட்ட, ஹாரி இந்த என்வெலப்ஸில் அட்ரஸ்லாம் எழுது அப்படின்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாடிஸ் கர்ஜியனுக்கு போகணும், காட் பிளஸ் ஹர், அவங்க என்னோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்படியே 10 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவாக நத்த மாதிரி ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு. லாக்கர்ட் வந்து நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருந்தாரா, அதை சகிச்சுக்கிட்டே ஹாரி வந்து எப்போவாது ஓகே அப்படியா அப்படின்னு சும்மா அவன் படுக்க சொல்லிட்டு இருப்பான். அப்பப்போ இதில் லாக்கர்ட் வேற, புகழ்ன்றது ரொம்ப நிலையற்றது ஹாரி,
பிரபலமாக இருக்கிறத பண்ணுறவன் தான் பிரபலமாவான் அப்படின்னு இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாரு. ஹாரி வந்து உட்காந்து ஃபுல்லாக நான்ஸ்டாப்பாக எல்லா என்வெலப்ஸ்லையுமே அந்த அட்ரஸை வந்து எழுதிட்டுருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போயிட்டே இருக்குமா. பார்த்தா இப்போ அட்லீஸ்ட் அவன் ஒரு 1000th என்வெலப்பை எழுதிட்டுருப்பான். வெரோனிகா ஸ்மித்லின்ட்டு ஒரு அட்ரஸ்க்கு வந்து அவன் எழுதிட்டுருப்பானா. எப்போடா டைம் ஆகும், கிளம்புனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருப்பானா. அப்போது சடனாக ஒரு சத்தம் கேட்கும். அது வந்து மெழுகுவர்த்தி ஆஃப் ஆகுதுல, அந்த டப்புன்னு அந்த சத்தமோ இல்லாட்டி அவரோட ஃபேன்ஸை பற்றி பெருமை பீத்திக்கிட்டு இருந்த லாக்கர்டோட சத்தமோ இல்லை, அது ஒரு வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து நம்மளோட போன் மேரோலாம் அப்படியே ஒரே வைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருந்தது. அதே சமயம் அந்த வாய்ஸ் ரொம்ப பாய்சனஸாக இருந்தது. வா, என்கிட்ட வா, நான் உன்னை குத்தி கொல்ல போகிறேன், நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சத்தம் கேட்டுச்சு. ஹாரி பயத்தில் அப்படியே ஜம்ப் பண்ணிடுவான். வெரோனிகா ஸ்மித்லியோட அட்ரஸ் மேலே லைலாக் கலர் இங்கு ஃபுல்லாக கொட்டிடும். என்னது அப்படின்னு ஹாரி சத்தமாக கேட்பான். ஓ அதுவா, பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்டில் இந்த புக்கு தான் தொடர்ந்து 6 மாதமாக டாப்பில் இருக்குது அப்படின்னு லாக்கோட் என்னத்தையோ உளறிட்டு இருப்பாரு. ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி நான் ஒன்றும் அதை கேட்கல அப்படின்னு கத்துவான். அந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவான். எந்த வாய்ஸ் ஹாரி அப்படின்னு லாக்கர்ட் கேட்பாரு. இப்போ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சே, அது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு ஹாரி சொல்லுவான். லாக்கர்ட் ஹாரியை ரொம்ப ஷாக் ஆகி பார்ப்பாரு. ஹாரி, நீ என்ன உளறிட்டுருக்க? ஒருவேளை உனக்கு நல்லா தூக்கம் வர ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, டைமை பாரு, நம்ம இங்கே 4 மணி நேரமாக உட்காந்துட்ருக்கோம், என்னால் நம்பவே முடியல, நேரம் எவ்வளோ சீக்கிரமாக பறக்குது பார்த்தியா ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் ஹாரி அதுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டான். அவன் வந்து ஃபுல்லாக அந்த வாய்ஸ் கேட்குதான்னு திரும்ப உன்னிப்பாக இதை கவனிச்சுக்கிட்டு இருப்பான். ஹாரி, உனக்கு திரும்ப டிடென்ஷன் கிடைக்கும் போதெல்லாம் உனக்கு இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஆனந்தமான சந்தர்ப்பம்லாம் உனக்கு கிடைக்கும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு லாக்கர்ட் வளரிட்டு இருப்பார். அந்த சத்தம் மட்டும்தான் ஹாரிக்கு கேட்கும், வேறு எந்த வாய்ஸுமே கேட்காது. ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி அங்கேருந்து கிளம்பி வருவான். அவன் வந்து ரொம்ப லேட்டாக வந்திருந்தனால கிரிஃபண்டோர் காமன் ரூம் இருக்கும்ல, அது கிட்டத்தட்ட காலியாகவே இருந்தது. ஹாரி நேராக அவனோட டார்மிட்டரி ரூம் இருக்கும்ல, அதுக்கு போய் பெட்டுக்கு போவானா. போயிட்டு அவனோட பிஜேஸை எடுத்து வியர் பண்ணிவிட்டு, அதாவது அவனோட பைஜாமாஸை எடுத்து வியர் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துட்டு ரான்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ரான் வந்து ரூமுக்குள்ளே அவனோட கையை அமுக்கிக்கிட்டே நீவி விட்டுக்கிட்டே உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பான். என்னோட மசில்ஸ்லாம் பிடிச்சிக்குச்சு ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ரான் அந்த பெட்டில் சாய்வான். குவிடிச் கப்பை 14 தடவை என்னை பாலிஷ் போட்டு அவர் திருப்தியானக்கப்புறம் தான் விட்டார். இதில் ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் ஸ்கூல் சர்வீசஸ் இருக்கும்ல, அந்த ட்ராஃபி மேலே ஃபுல்லாக நான் திரும்ப நத்தமாந்தி எடுத்துட்டேன். அதை தொடச்சி கூட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆமாம், உனக்கு லாக்கர்ட் கூட எப்படி பொழுது போச்சு அப்படின்னு ரான் கேட்பான். பக்கத்து பெட்டில் படுத்திருந்த நெவில், டீன், சீமஸ்லாம் இவன் பேசுகிறத கேட்டு எந்திரிச்சிடாமல் இருக்கணுன்ட்டு ஹாரி அவனோட வாய்ஸை ரொம்ப லோவாக வச்சுட்டு லாக்கர்டோட ரூமில் அவனுக்கு மட்டும் கேட்ட அந்த வாய்ஸை பற்றி எல்லாத்தையுமே ரான் கிட்ட சொல்லுவான். ஆனால் லாக்கர்ட்டுக்கு அந்த வாய்ஸ் கேட்கலன்னு சொன்னாரா அப்படின்னு ரான் கேட்பான். நிலா வெளிச்சத்தில் ரானோட முகம்லாம் சுருங்கினதை வந்து ஹாரி பார்ப்பான். நீ அவர் பொய் சொல்கிறாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பான். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, இன்விசிபிளாக வந்திருந்தாலும் அந்த ரூம்குள்ளே கதவை திறந்துட்டு தானே உள்ளே வந்திருக்க முடியும் அப்படின்னு ரான் சொல்லுவான்.
ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அவனோட 4 போஸ்டர் பெட்டில் படுத்துட்டு மேலே பார்த்துட்டே எனக்கும் அதான் சுத்தமாக புரியலை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இதோட சாப்டர் 7 மட் பிளட்ஸ் அண்ட் மர்மர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டரில் எனக்கு எந்த சீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா, மால்ஃபாய் ஹெர்மாயினியை மட் பிளட்டுன்னு சொன்னோன்னே அந்த மட்டமான ரத்தம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணோன்னே ஜார்ஜும் ஃப்ரெட்டும் அடுத்த செகண்டே கோவமாக போய் மால்ஃபாய் மேலே விழுந்து ஜம்ப் பண்ணி அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பானுங்க. நான் வந்து இதில் வயலன்ஸை ப்ரொமோட் பண்ணல, ஆனாலும் எப்படி நான் சொல்கிறேன்னா, ஹெர்மாயினி ஒன்று தப்பாக ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணோன்னே ஹெர்மாயினிக்காக ஃப்ரெட்டும் ஜார்ஜும் போய் அவனை அடித்தது வந்து எனக்கு ரொம்ப வந்து வாவ் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இவ்வளோக்கும் ஹெர்மாயினி ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டோட இயரும் கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஆனாலும் ஜார்ஜும் ஃப்ரெட்டும் ஹெர்மாயினியை வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க, ஒரு ஃபேமிலியாக பார்க்குறாங்க. அதனால தான் இப்போ போய் அவங்க ஹெர்மாயினிக்காக போய் சண்டைலாம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோல் கிரிஃபண்டோர் கியூடிச் டீமில் அங்கே இருந்த எல்லாருமே வந்து ஹெர்மாயினியை வந்து மால்ஃபாய் தப்பாக அந்த ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ண உடனே கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாருமே வந்து ஹெர்மாயினிக்காக பயங்கரமாக கத்துனது, சத்தம் போட்டது, கோவப்பட்டதெல்லாம் வந்து ஒரு நல்ல இதாக இருந்தது. ஒரு ஃபவுல் வேர்டு, ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க டீம் பொண்ணை கத்துனோடனே திட்டினோடனே அவங்க எல்லோரும் ஒரு டீமாக நின்று ஸ்டாண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன். இதே மாதிரி உங்களுக்கும் எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.